வியூவர்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் வீடியோ வ்ளாக் தான் நான் போடலான்னு இருக்கேன். ஓகேயா, இன்றைக்கி வந்து நான் வந்து அதாவது என் இடத்துல பஹாக் அங்கே இருந்து கேமரா ஹைலண்ட் வந்து ஒரு நல்ல குளிர்ச்சியான இடம். நல்ல அங்கே வந்து வந்து பிளான்டேஷன் நிறையா இருக்குது. டீ பிளான்டேஷன், அப்புறம் வந்து வெஜிடபிள் பிளான்டேஷன் அங்கே நிறையா இருக்குது. ஸோ ஆன் த வே நம்ம இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். இப்போ என் இடத்துல வந்து ஒரு 2 hours அங்கே போய் சேருவோம். ஸோ இன்னும் அடுத்த காட்சியெலாம் உங்களுக்கு வந்து நான் அடுத்த இடத்துல நின்று உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஓகே, வாங்க போயிட்டே இருப்போம். இது வந்து என்ன டவுன்னா சுங்காய் கோயா. அதாவது இந்த செம்மண தோட்டங்கள் வந்து அதாவது இங்கே வந்து நிறைய வந்து செம்மண தோட்டத்தில் வேலை செய்கிறது தொழிலாளர்கள்லாம் கொண்டாந்து இங்கே வந்து தோட்டங்களை வந்து உருவாக்கி எல்லாம் செஞ்சுது. பாருங்கள், இது ஒரு ஸ்மால் டவுன் தான், ரொம்ப பெரிய டவுன் இல்லை. வந்து எல்லாமே அது டிவிஷனாக இருக்குங்க. ஸோ அங்கே தான் வந்து எல்லோரும் செம்மண தோட்டத்தை தொழிலாளிங்களாம் இருக்கிற இடம். அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணும். நம்ம இது வந்து இந்த மெயின் ரோட்லேயே நம்ம போயிட்டுருக்குறோம். அடுத்தது வந்து அந்த கேமரன் ஹைலாண்ட் ஜங்ஷன் வந்துடும் இன்னும் கொஞ்சம் தூரத்தில். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த கேமரன் ஹைலாண்ட் பாதைக்கு வந்துட்டோம். கேமரன் ஹைலாண்ட் ரோட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ரோடு இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வைண்டியாக இருக்கும், வளவு பாதைங்களாக இருக்கும். நம்ம அந்த பாதையில் வந்து இப்போ அந்த ரோட்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள், ரிங்லர், கேமரன் ஹைலாண்ட், ரிங்லர், தனாரத்தா 92 kilometers இருக்குது கேமரன் ஹைலாண்டுக்கு. இந்த பாதை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வைண்டியாக இருக்கும். மேலே போக போக இன்னும் கொஞ்சம் ஒரு வளவு பாதைங்களாக இருக்கும். அப்படியே இந்த சீனரிஸ்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே மெதுவாக போவோம். இன்னும் ஒரு 40 kilometers கேமரன் ஹைலாண்டுக்கு போகிற வழியில் இருக்கோம். மழை வந்துருச்சு, அதோட பனியும் இப்போ நல்லா தெரிய துவங்கிருச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப கோலாகவும் இருக்குது. பாருங்கள், பனி உங்களுக்கு தெரியுதா? ஸோ அந்த மலைக்கு மேலே தான் நம்ம இன்னும் போயிட்டு இருக்கோம். நல்லா வந்து பஹாங்கில் வந்து வந்து எல்லாமே இந்த ஆதிவாசிங்க அந்த டைமில் வந்து காட்டுக்குள்ளேயே இருந்தவங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாம் வெளியாகி நல்ல அவங்களுக்கு ஒரு வீடு அமைப்பு திட்டம் கொடுத்து அவங்களுக்கு ஸ்கூல் வசதி, வேலை வசதியெலாம் கொஞ்சம் கொடுத்து அப்படியே பிளான்டேஷன் வேலை வசதி தான் பாருங்க. அவங்களோட வீடுங்க அதெல்லாம் கோட்ரஸ் மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க. கேமரன் ஹைலாண்ட் நம்ம அதாவது 3 பகுதி இருக்குது. இது வந்து ரிங்லர், தனாரத்தா, பிரிஞ்சான்னு. இது ஒரு சின்ன இடம் தான். இது எல்லாம் இந்த பிளான்டேஷன்லாம் கொண்டாந்து இங்கே அவங்க எல்லாம் வந்து சேமிக்கிற இடம் ரிங்லர்.
அங்கேயும் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. பாருங்க, எங்கள் வெஹிக்கல்லாம் எல்லாமே அந்த பிளான்டேஷனுக்கு யூஸ் பண்ணுற வெஹிக்கல் தான் இருக்கும். இது வந்து பாரத் குரூப்போட டீ ஹவுஸ். இது டீ பிளான்டேஷன் பின்னால் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து சாட்டர்டேனால கொஞ்சம் காடிங்கெலாம் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பின்னால் பாருங்கள், நீங்கள் அந்த பேக்யார்ட் பின்னால் பார்க்கலாம் அந்த போ பிளான்டேஷன். இது வந்து பாரத்தோட பிளான்டேஷன், தேயிலை தோட்டங்க. பின்னால் அந்த தேயிலை தோட்டம், அந்த வெளி பார்க்கலாம் நீங்கள். இந்த தேயிலை சரியான பேக்காக இருக்கா ஆளு இன்னைக்கு. வெளியே வாங்க. இது வந்து கேமரன் ஹைலண்ட்ஸோட வெளி டீ பார்க். ரொம்ப பனியாக இருக்குது. ஸோ ஜூம் பண்ணி பாருங்கள். இதுதான் அந்த டீ பிளான்டேஷனோட டீ பிளான்டேஷன். இதெல்லாம் டீ பிளான்டேஷன். கேமரன் வேலியோட டீ பிளான்டேஷன் வந்து ரொம்ப பெருசு. அதோட கீழே அந்த குவார்ட்டர்ஸ், ஒர்க்கர்ஸ் குவார்ட்டர்ஸ்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் பார்க்குற அந்த மேலே மட்டும் அந்த டீ பிளான்டேஷன் இருக்குது. மேலே மட்டும் இவருக்கு அதெல்லாம் டீ பிளான்டேஷன். ஸோ அந்த டீ பிளான்டேஷன் வெளி டீ வந்து அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி இங்கே வந்து ஃபுட் கோர்ட் மாதிரி எல்லாமே சீ ஃபுட்லேருந்து நான்வெஜ்ஜி வெஜிடேரியனும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கேக்ஸ்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே டீ தான் ரொம்ப ஃபேமஸ். வந்து நம்ம டீ ஆர்டர் பண்ணி டீ குடிப்போம். இது வந்து மசாலா சாய், நல்லா ஹாட்டாக இருக்குது மசாலா சாய். இது வந்து நார்மல் சாய். ஸோ நம்ம ட்ரிங்க் பண்ணி குடிப்போம். எப்படி இருக்குன்னு நல்லா ஒரு கோலாக இருக்குது. இது அந்த பிளான்டேஷன் பாருங்கள், டீ பிளான்டேஷன். ஸோ நம்ம டீ எனக்கு ஆரம்பிச்சு நல்லா அருமையாக இருக்கும். நல்லா அருமையாக இருக்குது. ஓகே, கேமரன் ஹைலண்ட் வந்தீங்கன்னா
டீயை மறந்துடாதீங்க. இது மசாலா சாய், இது நார்மல் டீ, ரெண்டுமே நல்லாயிருக்கு. மசாலா சாய் ரொம்ப அருமையாக இருக்குது. ட்ரை பண்ணி வாங்கி அருந்து பாருங்கள், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள் இந்த வியூ, நம்ம உட்காந்துருக்க அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லேருந்து கீழே பாருங்கள், இந்த எல்லாமே டீ பிளான்டேஷன். இங்கே வந்து இந்த டீ மட்டும் இல்லை, ஸ்ட்ராபெரி டீ, மற்ற ஹர்ப்ஸ் டீயும் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணலாம். கொக்கோ டீ இந்த மாதிரிலாம் இருக்குது. வெரைட்டிஸ் நிறையா இருக்குது டீ. நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். குடிச்சாச்சு, நல்லா இருக்கு. ஸோ அப்படியே இன்னும் கொஞ்சம் இடம்லாம் நம்ம சுற்றி பார்த்துருவோம் வாங்க. வந்து டீ நம்ம ட்ரிங்க் பண்ணோம்ல, அந்த வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. இது வந்து 3 in 1. நம்ம மில்க்லாம் ஆட் பண்ண தேவையில்லை, பவுடர் மாதிரி இருக்கும். நம்ம வந்து அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணலாம். இது வந்து கோல்ட் டீ. வந்து 27 வெள்ளி, நேஷன் ரிங்கி. லெமன் கிராஸ் இது, அந்த ஃப்ளேவரோட லெமன் கிராஸ் ஃப்ளேவர். இது பாருங்க, இது க்ரீன் டீ. க்ரீன் டீ வந்து என் வீட்டில் எல்லாரும் ரொம்ப விரும்பி ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம். ட்ரிங்கு 50 cents 1 pack. இதையும் வாங்குறேன் ஒன்று. ஓகே வியூவர்ஸ், நம்ம எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு போயிடுறோமே. ஸ்ட்ராபெரி ஃபார்ம் அது. பாருங்க, ஸ்ட்ராபெரி. இது வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம். வீட்டில் பீ ஃபார்மும் அங்கே இருக்குது. ஸ்ட்ராபெரிக்கும் நிறையா இருக்குது பாருங்க. எல்லாம் அழகாக வந்துருக்குது ஸ்ட்ராபெரி.
அப்படியே பீ வந்து அழகாக உள்ளுக்கு எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. அது வந்து அப்படியே ஒரு மீறல் போட்டு எடுத்து வச்சுருக்காங்க. இந்த பீ ஹனி பீ தேன் பாருங்க. இப்போ நம்ம வந்து பீ ஃபார்மில் இருக்கோம்.